ஹலோ! ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நாங்கள் வால்பாறை போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் தாங்காமல் வேறு எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போகலான்னு நாங்கள் கண்டுபிடிச்ச ஸ்பாட் தான் வால்பாறை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறனால பொள்ளாச்சி வழியாக தான் போயாகணும். ஸோ பொள்ளாச்சி தாண்டி அதுக்கப்புறம் ஆழியார் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதில் தான் நாங்கள் போனோம். எப்போயுமே ஆழியார்கிட்ட போகும்போது செம ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அங்கே ஒரு காக்கா கூட காணோம். வெறும் ஷாப்ஸ் மட்டும்தான் இருந்தது. அண்ட் ஒரு வழியாக நாங்கள் வால்பாறை பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வால்பாறை இப்போ நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக பாஸ் எடுக்கணும். எங்களுக்குமே அது தெரியல. அந்த செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, வால்பாறை ஆழியார்கிட்ட, அங்கே தான் வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் அந்த பென்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. வேறு எங்கேயுமே கார் நிறுத்துறதுக்கு சேஃப் கிடையாது அந்த பென்ஸில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கார் நிறுத்துறதுக்குமே ஸ்பேஸ் இருந்தது. ஸோ நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால் மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கிளம்பியாச்சு. ஸோ அதை தாண்டினதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எல்லாமே சூப்பராக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே ஃபுல்லாமே இந்த ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நானும் இந்த கார் வாங்கினதுலேருந்து இந்த சன்ரூஃப் மேலே எட்டி பார்க்கணும், ஹில் ஸ்டேஷன் ஏதாவது போகலான்னு ஆசைப்பட்றேன். பட் நாங்கள் போகிற நேரமோ என்னன்னு தெரில, எல்லா இடத்துலையும் சம்மரில் தான் நாங்கள் போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வெயிலாகவும் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஃபோனை மட்டும் வெளியே நீட்டி நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். தேவ் பார்த்தீங்கன்னா தூங்குனதுமே நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம். அதனால் அவனை ரெடியாகவே இல்லை, அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டான் எங்கள் கூட. தேவுக்கு வந்து இது ஹில் ஸ்டேஷன் வந்து செகண்ட் டைம். குட்டி பையனாக இருக்கும்போது நாங்கள் ஊட்டி போயிருந்தோம். பட் அவனுக்கு அது ஞாபகம் இல்லை. ஸோ அவன் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தான். ஸோ வால்பாறை போனது நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஆறு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், இது ஃபேமஸான ஆறு. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கல் மட்டும்தான் நிறையா இருந்துச்சு. ஆற்றுல தண்ணியே காணோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கால் மட்டும்தான் நினைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஸோ குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமே அங்கே வாட்டர் இல்லை அவ்வளோவா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே அங்கே தண்ணி எங்கேயுமே இல்லை. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு வேறு எங்கே தண்ணி இருக்குதுன்னு கேட்டப்ப அவங்க சொன்ன ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறு அப்படின்னு ஒரு பிளேஸ் சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸில் நாங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இந்த மாதிரி நடந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்களும் சம்மரில் வால்பாறை போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தா மார்ச் ஏப்ரலுக்குள்ளேயே போயிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போனோம்னா அங்கே தண்ணியே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த அருவியில் பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்தது. ஒரு 10 செகண்ட் நீங்கள் காலை வச்சிங்கனாலே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பாட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.